கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனவர்களே அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். எபிரேயர் 2 அதிகாரம் 18 வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு நிறைய நாமங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்குள்ள இரவு நேரத்திலே வேத பகுதியிலே நமக்கு உதவி செய்ய வல்லவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சூழ்நிலை இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரு பாடு, ஒரு உபத்திரம், ஒரு சோதனை, ஒரு பிரச்சனை வரும்போது அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இதயத்துக்குள்ள ஒரு பாரம், ஒரு மன அழுத்தம், ஒரு குழப்பம், ஒரு வேதனை, இதையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஸ்டெப்பு வளர்ந்துட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம் வந்துட்டு டக்குன்னு பார்த்தா உடனே ஒரு குழப்பம் வந்துடும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கத்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன். இதயத்துக்குள்ள ஒரு பயம் வந்துடும், ஒரு குழப்பம் வந்துடும், எங்க மிஸ்டேக் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி. அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, சில குடும்பத்திலே ஒரு நாளைக்கு 3 நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா இப்போ சில மாசமாக, சில நாட்களாக அந்த 3 நேரம் ஜெபம் பண்றது இல்லை. சில குடும்பத்துல நல்ல தேவனை ஆராதிப்பாங்க. வீட்டுல சும்மா இருக்கும்போதெல்லாம் நல்ல பாட்டு போட்டு நல்ல எப்போதுமே தேவனை அழகா துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ சில மாசமாக அந்த குடும்பத்துல அது இல்லை. சில குடும்பத்துல எப்போதுமே பைபிள் வாசித்து பைபிள் பிரகாரம் நான் வாழணும், தீமையை விட்டு விலகி நான் கர்த்தருக்கு பயந்து நான் உண்மையா வாழணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு சொல்லி உண்மையிலே அர்ப்பணித்து வாழக்கூடிய குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்கு. ஆனா இப்போ சில மாசமாக வழி தவறி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சோதனை, பிரச்சனை, பாடுகள் வரும்போது அவங்களால எந்திரிக்க முடியலன்னா மறுபடியும் ஏதோ ஒரு காரியத்துல யோசித்துக்கிட்டே இருப்பாங்க. என்னால எழும்ப முடியல, என்னை யாரை தூக்கி விடுவா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு குழப்பம் வந்துடும். ஏன் இன்னைக்கு இரவு நேரத்துல இந்த மெசேஜ் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி, குடும்ப வாழ்க்கையில சரி, ஏதோ ஒரு இடத்துல சோதனை, ஏதோ ஒரு இடத்துல சோதிக்கப்படும் போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை யாரு தூக்கி விடுவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சோதிக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் இதுல விழுந்து போயிட்டேன், இதுல என்னால எந்திரிக்க முடியல, நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் சோதிக்கப்பட்டதினாலே, பாடுபட்டதினாலே நமக்கு உதவி செய்ய வல்லவர். இரவணத்துல யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ அவர் உதவி செய்ய வல்லவர் என்று எழுதப்பட்டிருக்கு. யார்கிட்டயாவது ஒரு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா கேட்டா 10 லட்ச ரூபா தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தாராளமா கொடுக்குறாங்க. பணம் கேட்டா எங்களுக்கு ரொம்ப உதவி பண்றாங்க அப்படிம்பாங்க. ஒரு 1000 ரூபா இல்ல ஒரு 50,000 இல்ல ஒரு 10,000 ரூபா பணம் கேட்டோடனே சில குடும்பத்துல சொந்தக்காரங்க கொடுப்பாங்க. அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி பண்றாங்க, என் பிள்ளை படிக்கிறதுக்கு அவங்க தான் எங்களுக்கு உதவி பண்றாங்க, உதவி பண்ணான்னு சொல்லி யாரோ ஒரு நபரை மட்டும் தூக்கி பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க உதவி பண்ணிட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, விதவையா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வேணும் அப்படின்னா யார்கிட்டயோ போய் கேட்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்பாங்க. அவங்க மட்டும்தான் உதவி பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தை எப்போதுமே நினைவில் வச்சிருப்பாங்க. பரலோகத்துள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்.
ஒரு குடும்பத்தை உங்களுக்கு நியமிக்கிறாரா, அது தேவன் தான் கொடுத்திருந்தாரு. உங்களை தூக்கி விடுறாரா, அது தேவன் தான் தூக்கி விடுறாரு. ஒரு பிரச்சனையில இருக்கேன், ஒரு பாடுல இருக்கேன், நான் இந்த காரியத்துல சோதிக்கப்பட்டு நான் ரொம்ப உபத்திரத்துல இருக்கேன், என்னால எந்திரிக்க முடியல அப்படின்னா, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே நம்மை போல சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உதவி செய்ய வல்லவர் நமக்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் சொல்லி கூப்பிடுவோம். நம்ம வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே உதவி வேணுமோ அவர் உதவி செய்ய வல்லவர். நமக்கு உதவி செய்ய வல்லவர். உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உங்க பிரச்சனையை மாற்ற உதவி செய்ய வல்லவர். உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கா, உங்க குடும்பத்துல பலவிதமான சிக்கலுக்குள்ள இருக்கிறீங்களா, உதவி செய்ய வல்லவர். என்ன சூழ்நிலை இணைந்ததுனாலும் சரி, அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். உதவி செய்யற வல்லவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உங்க குடும்பத்துல எல்லா விதமான வாசல் திறந்து கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு குடும்பத்துல சாட்சி சொன்னாங்க, 5 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்துச்சு. பல முறை ஜெபிக்க வந்திருக்காங்க. கர்த்தருடைய கிருபையினாலே ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். சாட்சி சொன்னாங்க, கர்த்தருடைய கிருபையினாலே கற்பகமணியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தொடர்ந்து ஜெபித்து விடுங்க. ஒரு குடும்பத்தை கற்பகமணி ஆசீர்வதிக்கணும்னா பரலோகத்துல தேவன் தான் ஆசீர்வதிக்க முடியும். பரலோகத்துல தேவன் ஒரு குடும்பத்தை கண்ணோக்கி பார்க்கணும். அவங்களுடைய கண்ணீரை பார்ப்பாரு, அவங்க குடும்பத்துல சூழ்நிலை பார்ப்பாரு. இப்ப இரவு நேரத்தில் நீங்க கேட்குறீங்களா, உங்க இதயத்துல நீங்க என்ன வேதனைப்படுறீங்க, எந்த காரியத்துல சோதிக்கப்பட்டு பாடுபட்டு உபத்திரத்துல இருக்கிறீங்க, தேவன் பார்ப்பார். ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அதுக்கு பின்னாடி என்ன அறிஞ்சு பார்க்கும்போது நான் எந்தெந்த காரியத்துல நடந்து போறணும், எந்தெந்த காரியத்துல சோதிக்கப்படணும், எந்தெந்த காரியத்துல பாடுபடணும், எந்த காரியத்துல உபத்திரத்தோடு இருக்கணும், என் கூட கர்த்தர் வந்துட்டு இருப்பார். என்னை தூக்கி எடுக்க, எனக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். உதவி செய்ய வல்லவர். உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். கர்த்தர் கூட இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்வோம். அவரை நாம் சார்ந்து கொள்வோம். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த இரவு நேரத்திலே நமக்கு உதவி செய்ய வல்லவரை நோக்கி நம்ம கொஞ்சம் ஆழமா ஜெபம் பண்ணுவோம். நம்ம குடும்பத்துல கட்டுகள் உடையும். விடுதலை தருவார், சமாதானம் தருவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உதவி செய்து நம்மளை மீட்டெடுப்பார். நம்மளை மீட்டெடுக்கிற ஆண்டவர், நம்மளை மீட்டெடுக்கிற கர்த்தர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் பிதாவுடைய வலது வசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய பதவியில் அர்ப்பணிப்போமா, தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா. கிருபை மகிமை அந்த பரிசுத்தங்களை நல்ல தகவல் பண்ணி நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும்ப்பா. எங்க வாழ்க்கையிலே எத்தனையோ சோதனைப்பா, நாங்க எத்தனையோ காரியத்துல சோதிக்கப்படும் போது நாங்க விழுந்து போயிருந்தோம்ப்பா. எங்களை தூக்கி எடுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர் நீங்க மட்டும்தான்ப்பா. எந்த ஒரு மனுஷனும் அப்பா எங்களை தூக்கி எடுக்க முடியாதுப்பா. எங்களுக்கு யாருமே சகாயம் பண்ண முடியாதுப்பா. 24 மணி நேரமும் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா வானத்தையும் பூமி உண்டாக்குற கர்த்தரால மட்டும்தான் முடியும்ப்பா. உங்க சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா அவனுடைய இதயத்தினுடைய வேதனை என் தேவன் அறிவீங்க. நிறைய குடும்பத்துல பாரத்தோடு வாழ்றாங்கப்பா. அவங்க இதயத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேணும்ப்பா. உதவி செய்யற வல்லவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. 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 யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அவங்க என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கணும், என்ன பாரத்துக்காக ஜெபிக்கணும், என்ன தேவைக்காக ஜெபிக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தராகிய இயேசு ராஜா உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்ய வல்லவரே இறங்கி வாங்கப்பா. உதவி செய்ய வல்லவரே இறங்கி வாங்கப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்தவரே இறங்கி வாங்கப்பா. இருக்கிறேன் என்று சொன்னவரே இறங்கி வாங்கப்பா. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்குன்னு சொன்னவரே இறங்கி வாங்கப்பா. அப்பா இறங்கி வாங்கப்பா. உதவி செய்ய வல்லவரே இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட இருந்து அப்பா அவங்க பிள்ளைகளை தூக்கி எடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், சகாயம் பண்ண வேண்டும். இந்த நாளிலும் என்ன காரியத்துக்காக வேதனையோடு, துக்கத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, மன சஞ்சலத்தோடு, அப்பா நிம்மதியில்லாத சூழ்நிலை யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ கர்த்தர்
உதவி செய்ய வல்லவர். உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவத்தை, அக்கிரமத்தை, மீறுதல் பாவத்தை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, என்னுடைய சாபத்தை சிலுவையில் சுமந்தவரே, அப்பா, என்னுடைய துணிகரமான பாவம், துன்மார்க்கமான பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, எங்களை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டீங்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. இரவனத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஜீவனை கட்டளிடுங்க, தீர்காயுசை கட்டளிடுங்க. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்படட்டும். உதவி செய்கிற கரத்தை நீட்டுங்கப்பா. நீங்க கரத்தை நீட்டினா மட்டும்தான் நாங்க உயிரோட வாழ முடியும். எங்களுக்கு நீங்க வேணும்ப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள், எங்க சிந்தனை, எங்க இருதயம், எங்க கண்ணு, எங்க கை, எத்தனையோ காரியத்திலே கர்த்தருக்கு இன்னும் பிரியமானபடி இருக்கான்னு சொல்லி கேட்டா நிறைய காரியத்துல யோசிக்க வேண்டியிருக்கா. நிறைய குடும்பத்துல செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. நைட் நேரத்துல தேவையில்லாத கஞ்சா பழக்கம், சிகரெட் பழக்கம், புகையிலை, விபச்சார அடிமை, மதுவான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், எத்தனையோ பாவ விக்கிர வழிபாடு, மாந்திரியா, பிள்ளிச்சனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை. இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்தினிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தான் ஆசீர்வதிக்க முடியும். உங்க கரத்துக்குள்ளே ஒவ்வொரு தாய்மார்களையும் அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்துல அவங்க என்ன சூழ்நிலை அப்பா பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யுங்க. கற்பத்தினே கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாய்மொழியும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் உதவி செய்யுங்க. உதவி செய்ய வல்லவர். நீங்களே உதவி செய்யுங்க. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. கர்த்தர் மீட்டு தர முடியும். கர்த்தரை சார்ந்து கொண்டால் கர்த்தர் மீட்டு எடுப்பீங்க. நாங்க கர்த்தரை சார்ந்து கொள்றோம். வைராக்கியமோ, கசப்போ, வெறுப்போ, பகையோ எங்களுக்கு வேண்டாம். குடும்பம் இணைந்து வாழும். கர்த்தர் உதவி செய்யுங்க. நைட் டியூட்டியில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்காங்க, வியாபாரம் பார்க்காங்க. அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிற வல்லவர் எங்களுக்கு வேணும். நைட் நேரத்தில் உதவி செய்கிற வல்லவர் எங்களுக்கு வேணும். அவங்க எந்த இடத்துல அப்பா டிராவலிங் இருக்காங்களோ, போயிட்டு இருக்கிறாங்களோ, எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ, எந்த நாட்டில் இருக்கிறாங்களோ, உதவி செய்கிற வல்லவர் இறங்கி வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். குடும்பமாக இணைந்திருக்காங்க. உதவி செய்கிற வல்லவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு நீங்க போதும்பா. இரவு நேரத்திலே எங்களுக்கு நீங்க போதும். எங்க வீட்டுக்குள்ளே உதவி செய்கிற வல்லவர் இறங்கி வந்தால் விடுதலை, உதவி செய்கிற வல்லவர் வந்தால் ஆசீர்வாதம், உதவி செய்கிற வல்லவர் வந்தால் எங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம், உதவி செய்கிற வல்லவர் வந்தால் இரவு நேரத்திலே இன்பமான நேரத்திலே தேவையில்ல சொப்பனங்கள் வராது, தேவையில்ல எண்ணங்கள் வராது, குடும்பத்துக்குள்ள சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படும். அப்பேற்பட்ட அப்பா உங்களை விட்டுட்டு நாங்க எங்கப்பா போக? எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க இதயத்துல நீங்க வாங்கப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு நீங்க வேணும்ப்பா. உதவி செய்கிற வல்லவர் வேணும்ப்பா. பரிசுத்தமுள்ள தேவன் எங்க வீட்டுக்குள்ள வந்தா எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்பா. எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்பா. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் அங்கீகரித்து உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும், செம்மையான வழியில வாழணும், தேவனுக்கு பயந்து வாழணும், உத்தமமா வாழணும். கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்கப்பா. நைட் நேரத்தில் யாரெல்லாம் எந்த சூழ்நிலை என்ன நோக்கத்துக்காக அப்பா இணைந்திருந்தாங்களோ கர்த்தர் அறிவிங்க. அவங்களுடைய பாரத்தை நீக்கி ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் படுத்த படுக்கையில பலவீனத்தோடு மரண தருவாயில எத்தனையோ குடும்பங்கள் ஜெபிக்கிறாங்க. உதவி செய்கிற வல்லவர் என்ற அந்த ஒரு வார்த்தையிலே இந்த இரவனத்திலே பரிபூர்ணமாக குணமாக்கி என் தேவன் சுகம் தந்து சாட்சி சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்கிற வல்லவரை நோக்கி நாங்க பார்க்கிறோம். உதவி செய்கிற வல்லவரை நோக்கி நாங்க பார்க்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்து ஜீவாதிபதியானவரே, மரித்தேன் சதா காலங்களில் உயிரோடு சொன்ன இயேசு கிறிஸ்து ராஜாவை நோக்கி பார்க்கிறோம். உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஜீவனை தந்து தீர்காயுசு தந்து வியாதியிலிருந்து சுகம் தந்து ஆரோக்கியம் தந்து பலன் தந்து புது பாதுகாப்பு தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் பண்ணிக்கலாம். வேலைக்கு ஆஜபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க.
அதிகாலவில் உடைய பாதமுள்ள கண் விழிக்க கதை கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாத்தையும் கத்த மன்னித்து ஆசிரிங்க. பரிபூர்ணமாக ஆசிரிங்க. கத்தோடைய நாம மட்டுமே விட்டும் யாரெல்லாம் என்ன நோக்கத்துக்காக ஜெபிக்கிறாலும் எல்லாவற்றையும் தேவன் அறிவிங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். தேவன் அருளி அப்போ மினிஸ்டர்ல கத்த ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேசத்துலையுமே சுவிசேஷம் அறிவிக்க கத்த கிருபை செய்யுங்க. தொடர்ந்து அப்பா இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில எல்லா உபத்திரத்தையெல்லாம் கத்த மாட்டித்தாங்க. கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. நிறைய குடும்பத்திலே கடன் நிமித்தமாக அப்பா அடுத்த நேரத்துக்கு கூட பணம் இல்லாமல் நிறைய உபத்திரம், வெளியே சொல்ல முடியல, நிம்மதி இல்லாத சூழ்நிலை. எனக்கு யார் உதவி பண்ணுவான்னு சொல்லிட்டு வேதனையோடு தான் வாழ்றாங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இந்த இஎம்ஐ கட்டணும், ஒவ்வொரு நாளும் குழுக்குள்ள பணம் அடைக்கணும், ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு கமிட்மெண்ட் சொல்லி வேதனை வேதனை வேதனை. உதவி செய்கிற வல்லவரே இறங்குவாங்க. உதவி செய்கிற வல்லவரே இறங்குவாங்க. உதவி செய்கிற வல்லவரே இறங்குவாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி செய்து சமாதானத்தை கட்டிடுங்க. நீங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தா சமாதானம், நீங்க குடும்பத்துக்குள்ள வந்தா சமாதானம். உதவி செய்ய வல்லவர், உதவி செய்ய வல்லவர். உங்களுடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கனி ஜெபம் பண்ணுங்க. காலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் கேளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துவங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.